அந்த பிரச்சனையை தந்தவனுக்கே திருப்பி அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அங்கதான் பிழை நடந்தது. அதை அறிவு சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும்போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உழைச்ச வயிறு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது புழுவும் எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, உசுர் இருந்தோம் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா.
விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாயி சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை, கொஞ்சம் மாற்றுங்க நாட்டை, காப்பாற்றுங்க நாட்டை. என் அன்பு, என் அருமை தமிழ் சொந்தங்களே, புதுச்சேரியில் வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, இந்த நிலத்தில் வருகிற தேர்தலிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவல்கள், என் அன்பு தங்கைகள், என் உடன் பிறந்தார்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் கட்சி வேட்பாளர்கள் என்று கருதாது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக உழைக்க போராட வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். மற்ற கட்சிகள் இந்த நிலத்தில் வெல்வதென்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் வெல்வதென்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் மாற்றம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை, எளிய பிள்ளைகள், எங்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களுக்கென்று ஒரு அரசியல் அதிகாரத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அதிலே பாண்டிச்சேரியிலே மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி ஓவியர் பா வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரியிலே திருபுவனை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் பொறியாளர் கா ரஞ்சித் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். அதை போலவே பாண்டிச்சேரி ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை வழக்கறிஞர் கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். அடுத்ததாக பாண்டிச்சேரியிலே மங்களம் சட்டமன்ற தொகுதியிலே சமூக சேவகரும் சிகரம் அறக்கட்டளை நிறுவனருமாகிய என் அன்பு தம்பி மு சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். அடுத்ததாக பாண்டிச்சேரியில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் என் அன்பு தம்பி தா ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து நான் அன்போடு வேண்டுகிறேன். அதை போலவே பாண்டிச்சேரியிலே உழவர்கரையில் சட்டமன்ற தொகுதியில் சமூக செயற்பாட்டாளர் அன்பு தங்கை சித்ரா செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரியில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி இந்திரா நகரில் சட்டமன்ற தொகுதியிலே விவசாய தொழில்நுட்பவியல் கற்ற தங்கை தேவிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடியில் சட்டமன்ற தொகுதியில் அழகுக்கலை வல்லுனர் கார்த்திக் குமாரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரியில் காமராஜர் நகரிலே சட்டமன்ற தொகுதியில் ஆசிரியை என் அன்பிற்கினிய தங்கை பா கௌரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை கல்வியில் முதுகலை தமிழ் கற்ற அன்பிற்கினிய தங்கை கா ஜெயசித்ரா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரியில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் சமூக செயற்பாட்டாளர் தம்பி காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக செயற்பாட்டாளர் பரிதா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அதை போலவே பாண்டிச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் செவிலியர் சி கற்பகவள்ளி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் சமூக செயற்பாட்டாளர் தேவி பிரியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு உங்களை வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அழகுக்கலை வல்லுனர் அனிதா வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். அதை போலவே பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திரைப்பட தயாரிப்பாளரின் அன்பு இளவல் மு சிவக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்த எளிய பிள்ளைகளின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள்.
பாண்டிச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பொறியாளர் மு வேலவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். அடுத்த பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தொழிற்கல்வி கட்டடக்கலை என் அன்பு இளவல் கா சுந்தர வடிவேல் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் முதுகலை அரசியல் அறிவியல் படித்த என் அன்பு தம்பி மாசே இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் அன்பு சொந்தங்கள் தங்கள் வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் கணினி பட்டய படிப்பு பா குமரன் அவர்கள் தம்பி குமரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் அன்பு சொந்தங்கள் உங்கள் அருமையான வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் முதுகலை அரசியல் அறிவியல் சே ஞானப்பிரகாசம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் அருமை சொந்தங்கள் தங்களின் வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். பாண்டிச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை ஆங்கிலம் கற்ற தங்கை நவீனா சிவராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் இனமான சொந்தங்கள் தங்களின் வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி நெடுங்காடு சட்டமன்ற தொகுதியில் ஆய்வக தொழில்நுட்பம் தம்பி விக்னேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு என் அன்பு சொந்தங்கள் தங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் பொறியாளர் சே வினோத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் குத்தூசி மருத்துவர் அன்பிற்கினிய தங்கை சா அனுசியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை வணிகவியல் பட்டதாரி என் அன்பு தம்பி மரிய அந்துவான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன். பாண்டிச்சேரி நிறைவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலே சமூக செயற்பாட்டாளர் மாலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை நினைவில் வைத்துக்கொண்டு நமது வாக்கு விற்பனைக்கல்ல என்கிற உறுதியை ஏற்று எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து நீங்கள் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை ஏமாற்றினீர்கள் என்ற அந்த வரலாற்று பதிவு வரவிடாமல் நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்தார்கள் என்ற வரலாற்று பெருமாற்றத்தை உருவாக்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.